ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்டிவ் ஸ்டோரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஏன்னா செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம். பட் நம்ம வீட்டில் செஞ்சனாலே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். கோபி மஞ்சூரியன் அது மைதா கலக்கிறோம், அதனால் வேண்டாம்னு நினைப்போம். பட் என்றைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். லைஃப்லேயும் அதே மாதிரி தான். நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தோம்னாக்கா, ஒரே மாதிரி இடத்துல இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வேறு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துலையே கொஞ்ச நாள் இருக்க முடிஞ்சால் அது இன்னும் நல்லது. இருக்குது டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூடும். அப்போ தான் நம்ம என்ன லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம எப்படிலாம் இருக்கலாம், நம்ம நிறையா ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் அப்போ தான் கற்றுக்க முடியும். லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். லைஃப் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் பூண்டு, 2 இன்ச்சுக்கு இஞ்சி. இதெல்லாம் நறுக்கிறதுக்கு தான் நமக்கு தேவை, இதை அரைக்கிறது கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு கேப்சிகம், குடமிளகாய், அது அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு 6 பல் பூண்டு, 1 இஞ்சி. இது பச்சை மிளகாய் நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குங்க. இன்னும் காரம் வேணும்னாக்கா பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்கோங்க. இது ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இது மைதா மாவு 1 கப்பில் 3/4 பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இது அதோட கம்மியாக 1/4 பக்கம் இன்னும் கம்மியாக கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் பெப்பர் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கருப்பு மிளகு தான். இது சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதுதான் கோபி மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, இந்த கொதிச்சதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட போகிறோம். அதில் உள்ள பூச்சி, வேறு புழு இருந்தால் செத்து போயிடும், சுத்தமாகவும் ஆகிடும். நம்ம வெட்டி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே தண்ணி கொதிச்சது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதே போட்டாச்சு. இது அப்படியே ஒரு 8 நிமிஷம் அதுக்கு வச்சோம். 8 நிமிஷத்துக்கே வச்சுக்கணும். நம்ம வச்சுருந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர் பவுடர், கருப்பு மிளகுத்தூள் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு மிளகுத்தூளில் பாதி அளவு தான் போட போகிறோம். மீதி நம்ம கிரேவி செய்கிறதுக்கு. அப்புறம் சோயா சாஸ் பாதி அளவு, அதுவும் பாதி அளவு தான் சோயா சாஸும். அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பார்த்துக்கு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு தனியாக வச்சுருந்து பாருங்க. 6 பல் பூண்டும் 1 இன்ச்சு இஞ்சியும் அதை அரைச்சிட்டு இது கூட இந்த மாவோடையே ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டு 8 மினிட்ஸ் ஆச்சு. இந்த கொதிச்ச தண்ணியில் போட்டு 8 மினிட்ஸ் ஆச்சு. அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு மாதிரி ஏதாவது வச்சுருந்தாலும் தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் நம்மளுக்கு தண்ணியே இல்லாமல் வேணும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். பஜ்ஜி மாவு பார்த்துக்கு எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த தண்ணியே இல்லாத காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருப்போம். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்காண்டி இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ தான் காலிஃப்ளவர்லாம் நல்லா வேகும்.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் விட்டால் வெறும் கலர் மட்டும் தான் மாறும், உள்ளே வேகாமல் வந்துடும். எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம்னாக்கா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு இப்போ கிரேவி செய்கிறதுக்காண்டி நம்ம பண்ண போகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கேன் பாருங்கள், ஒரு 15 ஸ்பூன் இருக்கும். ஊற்றிட்டு நம்ம ஊற்றி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு வந்து நம்ம 15 கூட பூண்டு வச்சுருந்தா நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். பூண்டையும் இஞ்சியும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு வெங்காயம் நறுக்கி வச்ச பூண்டு அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிடணும். இது கூட சேர்த்து நம்ம ஏற்கனவே போடுங்க பாருங்கள், பூண்டு இஞ்சி வெங்காயம் அது கூட சேர்த்து வந்து நம்ம வெட்டி இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அவங்க காத்துக்கிட்ட மாதிரி உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இது தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுச்சு. அது கூட சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருந்த கேப்சிகம் இருக்குல்ல, குடமிளகாய் அதை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு அரை பங்கு அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் நறுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கேப்சிகம் பாதி அளவு வெந்துருச்சு. இது கூட சேர்ந்து நம்ம மீதம் வச்சுருந்தோம்ல பெப்பர் பவுடர் அது போட்டுக்கலாம். அது கூடவே வந்துட்டு நம்ம சோயா சாஸும் ஒரு ஸ்பூனில் பாதி அளவு தான் ஊற்றிருந்தோம். மீதி சோயா சாஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வச்சுருந்த ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ கெச்சப் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே போட்டு பெப்பருக்கும் சரி சோயா சாஸ் சரி ரொம்ப கிண்டக்கூடாது, எல்லாமே சும்மா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம போட்ட சாஸ் எல்லாம் சும்மா ஒரு கிண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த பாருங்கள் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி சும்மா ஒரு கிண்டிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கிரேவி ஆக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு நிறைய கிரேவி தேவைப்படுதுன்னா நான் நிறைய தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நான் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். செமி கிரேவியாக வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு செமி கிரேவியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 1.25 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு கிரேவி பத்துக்கு நம்மளுக்கு வரும். நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த கிரேவி பக்கம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வேண்டும். அது கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த கிரேவி பதம் வந்துட்டுருக்கு, நல்லா கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி. நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கோபி மஞ்சூரியன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருந்தது.